ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சிக்கு ஸ்டைலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக அப்படியே வச்சுருந்து நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் எடுத்து வச்சு சாப்பிட முடியுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மாங்காய் எடுத்திருக்கேன், நம்மளோட பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா லவ்லிக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்துட்டு பைனாப்பிள் இருந்தாலும் பைனாப்பிள் எடுத்துக்கோங்க, வேட்ரு ஆப்பிள் இல்லை புளிப்பு நெல்லிக்காய், இந்த மாதிரி எது கிடைச்சாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக நமக்கு கெட்டு போகாது, அதோடய டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதுக்கு மாங்காய் ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மாங்காய் பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை காயாக இருந்தால் போதும், லைட்டாக செங்காயாக இருந்தாலும் ஓகே தான், பழமாக எடுக்க வேண்டாம். பழமாக இருந்ததுன்னு அப்படின்னாக்கா அதோடைய டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஒன்று காயாக இருக்கட்டும், இது லைட்டாக செங்காயாக இருந்தால் நமக்கு போதும். இப்போ இருக்கிற எல்லா மாங்காயும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாங்காய் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இப்போ துண்டு துண்டாக வந்து நம்ம கட் பண்ணி இது பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இந்த மாங்காய் வந்து நம்ம போட்டுட்டு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும், வெளியே இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு புது தண்ணியை ஊற்றி வச்சோம்னா மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. கண்டிப்பாக ஒரு வருஷம்னால இது கெட்டு போகாது, அது டேஸ்ட் அப்படியே நல்லாயிருக்கும். லைட்டான காரத்தோட உப்பு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாங்காவுமே இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாங்காவுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாங்காவை இப்போ கட் பண்ண மாங்காய் எல்லாத்தெல்லாம் இப்போ வந்து போடுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துருக்கு. இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே வந்து இந்த மாங்காய் எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து நம்ம மாங்காய் கலவை ஊற வைக்கிற கலவுக்கு நம்ம பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாங்காயும் இதுக்குள்ளே நம்ம போட்டோம். இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 2 பொருள் மட்டும்தான். பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு அதிகமான காரம் வேணும்னா நிறைய பச்சை மிளகாய் போட்டுக்கங்க, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனா கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். இது ரெண்டையும் போட்டுட்டு நம்ம நல்லா குலுக்கி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் இதுவாகிற மாதிரி ஃபுல்லாக குலுக்கி விட்டுறலாம். நல்லா குலுக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இப்போது தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தண்ணி வந்து ஊற்றுறது வந்து இந்த மாங்காய் வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். மாங்காய் மேலேயும் தண்ணி கீழே இருக்கக்கூடாது, மாங்காய் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோ இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இதையே நல்லா நம்ம குலுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நெல்லிக்காய், அந்த லவ்லிக்காய், பைனாப்பிள் எது பண்ணாலுமே இதே மாதிரி தான் பண்ணணும். அவ்வளோதான். நான் வந்து நெல்லிக்காவும் பைனாப்பிள் பண்ணது போடலை, அதனால தான் மாங்காய் மட்டும் போட்டு இது பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.